மன்னார்குடியில் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்த அவலம். ஒரு வாரத்தில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதி. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கணிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளுக்கு 21ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரளாவின் இடுக்கியில் கனமழையின் காரணமாக கூட்டாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் செல்வதால் கவனமாக இருக்க மக்களுக்கு எச்சரிக்கை. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவியும் பின்னலாடை தொழிலாளர்கள். ரயில்களில் இடமின்றி முண்டியடித்து ஏறுவதால் கடும் நெரிசல். தீபாவளியை முன்னிட்டு சேலம் தெடாவூர் கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையான ஆடுகள். தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்வோருக்கு வசதியாக புதுச்சேரி அரசும் விடுமுறை அறிவித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,950 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 13 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலுக்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர் அறிவிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 121 தொகுதிகளில் போட்டியிட 1250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானின் 3 கிரிக்கெட் வீரர்கள் உயிரிழப்பு. கிராமங்களையும் குடியிருப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை தீர்ப்பது தனக்கு எளிதான காரியம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. நோபல் பரிசை விட போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதையே விரும்புவதாகவும் விளக்கம்.